இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast. கொலை மிரட்டல் வழக்கில் தாவேக அமைச்சர் மரிய வில்சன் வருகின்ற 10ஆம் தேதி ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2022 ஆகஸ்ட் 8 புதுச்சேரியில் வசித்து வந்த தனது உடன்பிறந்த தம்பி மற்றும் அவரது மனைவியை உருட்டுக்கட்டையால் மரிய வில்சன் தாக்கினார். வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்திருந்தார் மரிய வில்சன் மீதான கொலை மிரட்டல் வழக்கு புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் மரிய வில்சன் ஆஜராக வேண்டுமென புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை ஒரு முறை கூட அவர் ஆஜராகவில்லை. கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் தாவேக அமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் மரிய வில்சன் இன்று கட்டாயம் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் மரிய வில்சன் இன்றும் ஆஜராகவில்லை. கொலை மிரட்டல் வழக்கில் தாவேக அமைச்சர் மரிய வில்சன் வருகின்ற 10ஆம் தேதி ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அகிலனிடம் கேட்கலாம். வணக்கம் அகிலன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தாவேக அமைச்சர் மரிய வில்சன் தன் உடன் பிறந்த சகோதரருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் அவர் இன்று ஆஜராக புதுச்சேரி நீதிமன்ற உத்தரவிட்டிருந்த நிலையில அவர் இன்றும் ஆஜராகலாம். வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது நீதிபதி அவர்கள் வரும் 10ஆம் தேதி கண்டிப்பாக அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் மரிய வில்சன். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை எழில் நகரில் வசிக்கக்கூடிய அவருடைய உடன் பிறந்த சகோதரர் மரிய கிளாட் மற்றும் அவருடைய மனைவியை அத்துமீறி சொத்து பிரச்சனைக்காக அத்துமீறி வீட்டிற்குள் புகுந்து அவர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாகவும் உருட்டுக்கட்டையுடன் அவர்களை தாக்குதல் நடத்தி அவருடைய சொத்துக்களுக்கு சேதம் அளித்ததாக அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்துல அமைச்சர் மரிய வில்சன் மீது கொலை மிரட்டல் விடுத்தல், சொத்துக்களை சேதப்படுத்தல், பெண்ணை அவமதித்தல் உள்ளிட்ட கடுமையான சட்ட பிரிவுகள் அடங்கிய 6 பிரிவுகள் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணையானது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இருக்கக்கூடிய 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை நீதிமன்றத்துக்கு வராமல் வாய்தாக்களுக்கு ஆஜராகாமல் இழுத்தடித்து வந்திருந்தார் அமைச்சர் மரிய வில்சன். இந்த நிலையில இன்று அவர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என புதுச்சேரி 1வது நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில அவர் இன்றும் ஆஜராகவில்லை. சட்டப்பேரவை பணிகளை தயார் செய்வதற்காக தனக்கு பணிகள் இருப்பதால் தன்னால் வர இயலாது என்று அவருடைய அட்வொகேட்ஸ் இங்கு விவாதம் செய்தனர். இந்த நிலையில நீதிபதி இந்த கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு அவர் கண்டிப்பாக வரும் 10ஆம் தேதி புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். அப்படி ஆஜராகாத பட்சத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்றும் கடுமையாக எச்சரித்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் ஏற்கனவே மரிய வில்சன் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரரை தாக்கும் வீடியோ, அவர் வீட்டை சேதப்படுத்தும் வீடியோ, உருட்டுக்கட்டையால் அவர் குடும்பத்தினர் மீது கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ ஆனது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருந்தது. அந்த வீடியோ அடிப்படையில தான் கடந்த ஜூன் 18ஆம் தேதி புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்துல அவர் மீது அந்த வழக்கு பதிவை இந்த வீடியோவை முகாந்திரமா வச்சு ஒரு விரிவான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில தான் இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. வழக்கு விசாரணையில அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகல. தொடர்ந்து இதே நிலை நீடிக்கக்கூடாது. இவர் கடந்த 2022ஆம் ஆண்டுல இருந்து தற்போது வரை இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றங்களில் ஆஜராகாமல் இழுத்தடித்து வருகிறார். கண்டிப்பாக வரும் ஜூலை 10ஆம் தேதி தாவேக அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராக வேண்டும். அப்படி ஆஜராகாத பட்சத்தில் கண்டிப்பாக நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அகிலன்.
இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் blast collectionsum blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collectionum blast